ஹலோ. நாங்கள் எங்கேயோ சாப்பிட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க. போலியா? என்ன இங்கே இருக்கிறீங்க? மன்னிச்சிங்க, என்னால் உங்களை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. எத்தனை ஒரு டாபிக் வச்சுக்கின்னு உங்கள்கிட்ட காலத்தை ஓட்டலான்னு பேசுகிறேன். சரிங்க, வாங்க, நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் கேட்குறது மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் என் பாட்டு காதில் கேட்டுக்கணும். அந்த தைரியத்தில் நீங்கள் என்னென்னவோ பேசினுக்கிறீங்க. பேசு மனமே பேசு, பேதை மனமே பேசுன்றீங்களா? ஓகே, உங்கள் உத்தரவுக்கு நன்றி. என்ன பேசலான்னு பார்க்குறேன்னா, இப்போ அப்படிதான் சும்மா கவான்னு ஏதோ வாயில் வரைச்சி வச்சுக்கின்னு பில்டப் பண்ணுறேன். அன்றைக்கி சொன்ன இங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு ஆரம்பித்து சகோதரன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பற்றி பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, நம்ம தூரத்தில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவை விட, எங்களுடைய குழந்தைகளை விட அக்கம் பக்கத்தில் இருக்காங்கல்ல சகோதரர்கள், அவங்க தான் நம்மளுக்கு முக்கியம். அவங்களோடு நம்ம நல்ல உறவோடு சமாதானமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல. வீட்டில் கற்ற விட்டுட்டு இன்னொருத்த கிட்ட சமாதானமாக இருக்கணும்னு சொன்னேன். நம்ம வீட்டில் முதல்ல சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா அம்மா கூட நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்க கூட நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். நம்ம மனைவி மாறன் கூட நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்கு, நம்ம கணவன்மார்கள் கூட நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும். இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. வீட்டுக்கு வாசல் படி அப்படின்வாங்க. இன்னொன்று, வீட்டுக்கு தகுந்த வாசல் படியாக இருக்குது. குடிச்ச வீட்டில் இருக்கிறவனுக்கு சின்ன வாசல் படி, சின்ன பிரச்சனை. பெரிய வீட்டில் வசதியாக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை, பெரிய வாசல் படி. மாலெல்லாம் தான் கூட்டுப்பாங்க, உள்ளே பார்த்தாக்கா பிரச்சனை. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தருக்கு கூடவும் நம்ம சமாதானமாக இருக்கலாம். நம்ம வீடு 4 செவத்துக்குள்ளே கதவு கொடுத்த வீடு. இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிற நம்மெல்லாம் சமாதானமாக எல்லாம் கட்டி எப்படிங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. சந்தோஷமாக இருக்கும்போது இருந்துடுறோம், பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தரை பகிச்சுக்கின்னு நிம்மதி இல்லாத நம்ம வாழ்ந்து அனுப்புகிறோம். உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, அப்படியே சேர்த்து சொல்கிறீங்களே.
எனக்கு ஆமாம், பழையதை நினச்சிக்கின்னு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டிலலாம் நிறைய 2 3 அக்காவுங்க இருப்பாங்க, 2 3 தங்காச்சிங்க இருப்பாங்க, 2 3 அண்ணன்மார்கள் இருப்பாங்க. ஏதோ கடவுள் குற்றத்தில் ஒரே அப்பா அம்மா, அப்படி பெரிய குடும்பமாக இருந்துச்சு. அதனால் என்னால் அக்காமார்களே தம்பிமார்களே அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மனுஷன் கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கின்னு நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக சந்தோஷமாக இருந்தால் இங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி, இங்கே தான் நிம்மதி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் சகோதரர்களே. இங்கே நமக்குள்ள நமது உடன்பிறப்புகளுக்குள்ள சமாதானமாக இருக்க முதல்ல முயற்சிப்போம். நம்மால் ஆகக்கூடியது. ஓகே, முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். இந்த வைராக்கியத்தை விட்டுடலாம். நான் ஆச்சரியம் சும்மா சொல்கிறேன். வயிற்று நோவுக்காரனுக்கு தானே வயிற்று வலி தெரியும். சமாதானமாயிரு, சந்தோஷமாயிருனாக்கா ஆமாப்பா, நம்ம வயிற்று நோவுக்கு நம்மளே தான் மருந்து தேடிக்கணும். இல்லைனாக்கா வயிறு நோய் ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமாதானமாக இருக்க முயற்சிப்போம். சிரிக்கலாம், ஒருத்தமாக சிரிக்கலாம். நம்ம சிரிச்சாக்கா அவன் சிரிக்குவான். அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம சிரிச்சாக்கா அவங்களும் சிரிக்குவாங்க. ஒருத்தர் சிரிச்சாக்கா மனசு சமாதானமாக இருக்கும். அந்த பண்ணிட்டு அர்த்தம் என்ன தூரம் போனால் வெளிநாட்டுக்காரனுங்களா தூரம். முதல்ல இங்கே நம்ம கையில் இருக்கிறத நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகே, வணக்கம். என்னை பாரு, என் அழகை பாரு உன் கண்ணாலே அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு பண்ணாங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.